தீபாவளி வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் அதுக்கான ஆயத்த முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீங்க. ஏழை எளியோர்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். எப்படி செய்வோம்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு வகைகள், சாப்பாடு. இந்த தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்லெண்ணெய், சீகக்காய், சோப்பு அல்லது வாசனை திரவியங்கள் அவங்களுக்கு பாதிக்காத வகையில் நம்ம வாங்கி கொடுக்கலாம். உடைகள் வாங்கி கொடுக்கலாம். குளிர்காலம், மழைக்காலம் வர்றதுனால குடைகள், போர்விகள், காலணிகள் வாங்கி தரலாம். எல்லோரும் ஒரே நாளில் அவ்வளவு சாப்பாட்டு பொருட்கள் கொடுத்தா வயதானவர்கள், பெரியவர்கள் சாப்பிட முடியாது. அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான மருந்துகள், இப்போ மூட்டு வலி தைலம் உரிய, அதாவது அவங்க அந்த காப்பகத்தினுடைய அனுமதி பெற்று உரிய வகையில் அதை செய்யலாம். உடல் ரீதியான உபாதைகளுக்கு செய்யலாம். குறிப்பாக நல்லெண்ணெய், சிவக்காய் இதெல்லாம் தருது ரொம்ப விசேஷம். உரியதை தருவோம், உள்ளன்பை